எப்பவுமே பேரண்ட்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காமன் டவுட்ஸ் பாத்தீங்கன்னா, ஆண் உறுப்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு குழந்தைக்கு, அது வந்து உண்மையாவே இது வந்து வளருமா இல்ல இப்படியே தான் இருக்குமா, காமன் டவுட்ஸ் வரதான் செய்யும். சோ முதல்ல வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு லென்த் இருக்கணும்ன்றது வந்து நீங்க கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில்ட்ரன் ஏஜ் குரூப்னு ஒன்னு இருக்கும். அந்த 12 இயர்ஸ் வரைக்கும் அதை சில்ட்ரன் ஏஜ் குரூப்னு சொல்லுவோம். 12 இயர்ஸ்க்கு மேல அடலசன்ட் ஏஜ் குரூப்னு சொல்லுவோம். 18 இயர்ஸ்க்கு மேல அடல்ட் ஏஜ் குரூப்னு சொல்லுவோம். இப்போ வந்து இந்த சில்ட்ரன் ஏஜ் குரூப்ல உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 3 சென்டிமீட்டர், அதாவது வந்து நீங்க வெளியில பாக்குறது கிடையாது, உள்ள இருந்து டாக்டர் மெஷர் பண்ணுவாங்க, மினிமம் 3 சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது. பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன முக்கியமான விஷயம்னா, சில நேரத்துல குழந்தைகள் வந்து கொஞ்சம் செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல இருப்பாங்க. நிறைய நேரத்துல டிவி முன்னாடியே உட்காந்துட்டு மொபைல் பார்த்துக்கிட்டே ஃபுட் எடுக்கிறது, ஜங்க் ஃபுட் எடுக்கிறதுனால கொஞ்சம் ஒபீஸா ஃபேட்டியா ஃபீல் பண்ணாங்க. மோரோவர் வந்து பேரண்ட்ஸும் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து நல்லா சப்பியா ஃபேட்டியா இருக்கணும்ன்றத விரும்புறாங்க. கீழே பீனிஸ் மேல இருக்கிற அந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா நிறைய ஃபேட் டெபாசிஷன் இருக்கிறதுனால நேச்சுரலாவே பீனிஸ் வந்து பரீடா இருக்கும். So when to worry, எப்ப நீங்க வந்து கவலை கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கு. பாத்தீங்கன்னா குழந்தைக்கு 12 வயசுக்கு மேலேயோ அந்த பீனிஸோட சைஸ் அண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகலன்னா நிச்சயமாக நீங்க மருத்துவர்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா டெஸ்டோஸ்டிரோன் லெவல் பார்க்கணும். ஏன்னா 12 இயர்ஸ் மேல டெஸ்டோஸ்டிரோன் லெவல் வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் டெவலப் ஆகும்போது அதிகமா இருக்கு. நீங்க அதை செக் பண்ணும்போது உங்களுக்கு அதுல இருந்து தெரிய வரும், கொஞ்சம் டெபிஷியன்டா, அதை ஹைப்போகனாடிசம் சொல்லுவாங்க, அதுல வந்து உங்களுக்கு குறைவா இருக்கிறதா டெஸ்டோஸ்டிரோனா, அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணலாம். ரெண்டாவது வந்து சைஸ் ஆஃப் த இது வந்து நீங்க வரி பண்ண வேண்டியது இல்ல. என்னடா நம்ம 12 இயர்ஸ் வரைக்கும் விட்டுட்டோம் சைஸ் growth இல்லைன்னு, அதுக்கும் வந்து லோக்கல் ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்குது, அப்ளிகேஷன் ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணா நார்மலா என்ன சைஸ் ஆஃப் லென்த் குழந்தைங்களுக்கு வேணுமோ அதை கொடுக்க முடியும். நீங்க வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு அது மாதிரி ஒரு சின்னதா ஒரு டவுட் வந்தாலும் டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க வந்து நிச்சயமா உங்களுக்கு ஒரு கைட் பண்ணுவாங்க. டெஸ்டோஸ்டிரோன் லெவல் பார்த்துக்கிறது இருந்தது. உங்களோட குழந்தைய பத்தி நீங்க வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.